தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் கோவில் அதிகாரிகள் கூண்டோடு மாற்றப்பட்டிருக்கிறார்கள். திருச்செந்தூர் கோவிலில் அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷிடம் அர்ச்சகர் லஞ்சம் வாங்கிய விவகாரத்தில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மணிகண்டன். மணிகண்டன், வணக்கம். கூடுதல் விவரங்கள். வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் உள்ள வழிபாட்டு தலம் ஒன்றில் கடந்த 29ஆம் தேதி இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் மறைமுகமாக வந்து ஒரு ஆய்வு ஒன்றை நடத்தினார். அந்த ஆய்வின் போது கோவிலில் உள்ள அர்ச்சகர்கள் அங்கு அந்த கோவிலுக்கு உள்ளே அழைத்து செல்வதற்கு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷிடமே 4000 ரூபாய் லஞ்சம் பெற்றுள்ளனர். மேலும் அந்த திருச்செந்தூர் பகுதியில் மொட்டை போடும் இடங்களில் அந்த முடி திருத்தும் தொழிலாளர்கள் தலா ஒருவருக்கு 100 ரூபாய் எனவும் லஞ்சம் வாங்கியதாக கூறப்படுகிறது. மேலும் இந்த ஆய்வின் போது பல்வேறு முறைகேடுகள் கண்டறியப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த ஆய்வின் எதிரொலியாக திருச்செந்தூர் கோவிலுக்கு IAS அதிகாரி ஒருவர் தலைமையில் அதிகாரிகள் நியமனம் செய்யப்படும் என அமைச்சர் ரமேஷ் சத்தியம் தொலைக்காட்சிக்கு பிரத்யேக தகவலாக அன்று தெரிவித்திருந்தார். அதன் எதிரொலியாக தற்போது திருச்செந்தூர் கோவிலில் இணை ஆணையராக பணியாற்றி வந்த ராமு சென்னை திருவேற்காடு பகுதியில் உள்ள ஒரு வழிபாட்டு தலயத்தின் இணை ஆணையராகவும், திருச்செந்தூர் கோவிலில் உதவி ஆணையராக பணியாற்றி வந்த மெய்வேல் மதுரையில் உள்ள ஒரு ஆலயத்தின் உதவியாளராகவும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். மேலும் அந்த திருச்செந்தூர் கோவிலுக்கு இணை ஆணையராக திருவேற்காடு பகுதியில் உள்ள இந்த இணை ஆணையர் அருணாச்சலமும், மதுரையில் உள்ள உதவி ஆணையர் லோகநாதன் என்பவரும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரின் ஆய்வின் எதிரொலியாக இந்த சம்பவம் நடந்ததால் அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் இந்த நடவடிக்கைக்கு மிகுந்த வரவேற்பு அளித்துள்ளனர்.